மகாபாரதத்துல ரொம்ப அழகான ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணரும் பலராமரும் காட்டு வழியா பயணம் போயிட்டு இருந்தாங்களாம். இரவு நேரம் வந்தோன்னே கிருஷ்ணரும் பலராமரும் பேசிக்கிட்டாங்களாம். நீ கொஞ்சம் நேரம் தூங்கு, ரெஸ்ட் எடு, எந்திரிச்சிரு, அப்புறம் நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், நீ தூங்குறப்ப நான் காவல் இருப்பேன், நான் தூங்குறப்ப நீ காவல் இரு. ஓகே. கிருஷ்ணர் தூங்கி இருக்காரு, பலராமர் காவல் இருக்காரு. ஒரு அசுரன் திடீர்னு என்ன தைரியம் இருந்தா எங்க ஊர்ல நீங்க ஸ்டே பண்ணுவீங்களா, தங்குவீங்களா அந்த காட்டுல, உன்னெல்லாம் என்ன பண்ற பாரு அப்படின்னு சொன்னோன்னு அவ்வளவு பெரிய பலராமர் பயந்துட்டாராம். சாதாரண மனுஷ உருவத்துல இருந்த அசுரன் பெருசானானா. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் நீங்க காட்ட விட்டு கிளம்பலையா அப்படின்னு இன்னும் பயந்தோன்னு இன்னும் பெருசானானா. மூணாவது முறை டேய் இன்னுமா நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்கன்னு கிருஷ்ணா அப்படின்னு கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். கிருஷ்ணான்னு கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். கிருஷ்ணருக்கு என்ன தோணுச்சா, ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல இருக்கு, நம்ம டேர்ன் தாண்டி போச்சு போல இருக்கு, கத்தி விட்டு அவன் படுத்து விட்டான்ட்டு அவர் எந்திரிச்சு உட்கார்ந்து இருந்தாராம். அதே அசுரன் பெருசா வந்தானா. எங்க ஏரியால உங்களுக்கு என்னடா வேலை அப்படின்னு கேட்டவன கிருஷ்ணர் அழட்டிக்காம சொன்னாராம், யாரு நீ, அவ்வளவுதான் சின்னதாயிட்டானா. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ என்ன போலையானோன்னு, நான் ஏன்டா போனோன்னு மறுபடியும் சின்னதாயிட்டானா. மறுபடியும் என்னையே மிரட்டுறியானோன்னு, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்னு ஒரு சின்ன பொம்மை மாதிரி ஆயிட்டானா. அவன் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டாராம். காலையில எந்திரிச்சு பலராமர்ட்ட சொன்னாராம், நைட் ஒருத்தன் கத்திக்கிட்டே இருந்தான் அப்படின்னு. யாரு அப்படின்னு பேக்கெட்ல இருந்து எடுத்து காமிச்சாராம், இவன் தான் அப்படின்னு. இந்த கதை நடந்தது நடக்கல உருவகம் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆனா விஷயத்தை நம்ம வாழ்க்கையோட பொருத்திக்கோங்க. நீங்கள் பயப்படுகிற பொழுது ஒன்றுமே இல்லாத சிறு புள்ளியாக இருக்கிற ஒரு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து உங்களை பயமுறுத்தும். உங்களிடம் பயம் இல்லாத பொழுது விஸ்வரூபமாக இருக்கிற பிரச்சனை கூட உங்கள் கண்களுக்கு சிறு புள்ளியாக தெரியும். இவ்வளவுதான் வாழ்க்கை.